नमो विष्णुपताय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते जयपताकस्वामिनिधे नाम्ने नमाचार्य पदनिधाय कृपपदायिने गौरगतदामदाय नगरग्रामधारिणे नमामो विष्णुपताय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदांत स्वामिनिधे नाम्ने नमस्ते सारस्वते देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवाशदि गौर भक्त वृंदा हरे कृष्णा 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 हरे हरे Hera. हरे राम 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 हरे हरे नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्याचं ततो जयमुद्रियेत् नष्टप्रायेषु अवत्रेषु नित्यं बाहुदर सेव्या भगवति उत्तमा श्लोके भक्तिर्भवति नैष्टिकी मुखं करोति वाचालं पुङ्गं लङ्घाय तीग्रं यत्कृपात्तमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्य ईश्वरम् ॐ नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय His Divine Grace Bhakti Vedanta Swami பிரபாதிக்கு ஜெய். ஸ்லோகம் 21. தம் சர்வலோகாம யஞ்ஞ சங்கிரகம் திரயீமயம் திரவ்யமயம் தபோமயம் யஞ்ஞர் விசித்ரை யஜதோ பவாயதே ராஜன் ஸ்வதேஷான் அனுரோத்தும் அர்ஹசி. மொழிபெயர்ப்பு. அன்பார்ந்த மன்னரே, அனைத்துலகங்களின் ஆதிபத்திய தேவர்களுடன் சேர்ந்து முழுமுதற் கடவுளே அனைத்துலகங்களிலும் செய்யப்படும் எல்லா வேள்விகளையும் அனுபவிப்பராக விளங்குகிறார். பரமபுருஷ பகவானே 3 வேதங்களாகவும் எல்லாவற்றின் உரிமையாளராகவும் அனைத்து தவங்களின் இறுதி லட்சியமாகவும் இருக்கிறார். ஆகவே உனது உயர்வுக்காக பல்வேறு வேள்விகளை செய்வதில் உனது குடிமக்கள் ஈடுபட வேண்டும். உண்மையில் உன் குடிமக்களை வேள்விகளை செய்யுமாறு நீ எப்போதும் பணிதல் வேண்டும். இங்க வேணனுக்கு, ஏன்னா மிகவும் ஒழுக்கக்கேடான வேணன், அவனை எல்லாருமே கம்ப்ளைண்ட் பண்றாங்க மக்கள். அதனால முனிவர்கள்லாம் சேர்ந்து அவனுக்கு அறிவுரை சொல்றாங்க. எல்லா ஆதிபத்திய தேவர்களுடன் சேர்ந்து எல்லா வேள்விகளையும் அனுபவிப்பரான அந்த பரமபுருஷ பகவானுக்கு, ஏன்னா அவர்தான் வேதங்களின் உரிமையாளர், வேதங்களை கொடுத்தவர் அவர்தான். வேதேச சர்வர் அகம் வேத வேத்யோ வேதாந்த கிருத் வேதவித் ஏவச்சாகன்னு. அனைத்து தவங்களின் இறுதி லட்சியம் அவர்தான். யக்ஞைவை விஷ்ணுகு அப்படின்னு. எல்லா தவங்களும் அவருக்காக ஏற்றப்படுகிறது. அனைத்தும் எத்கரோசி எத்னாசி எத் தபசியசி கௌந்தேய அப்படின்னு சொல்றாரு. அப்போ எல்லா மக்களையும் அந்த வேள்வி செயல்ல ஈடுபடுத்து அப்படின்னு அந்த மன்னனுக்கு முனிவர்கள் அறிவுரை சொல்றாங்க. அடுத்த ஸ்லோகம் 22. யஞ்ஞேன யுஸ்மத் விஷயே த்விஜாதிபிர் விதாயமானேன சூரா கலாஹராஹே ஹரேஹ ஸ்விஷ்டா சூதஷ்டா பிரதிசந்தி வாஞ்சிதம் தத்தேவனம் நார்கசி வீர சிஷ்டிடும். மொழிபெயர்ப்பு. உனது நாட்டில் உள்ள அந்தணர்கள் அனைவரும் பகவானின் பிற விரிவுகளான தேவர்கள் அனைவரையும் வேள்விகளின் மூலம் திருப்தி செய்தால் அவர்களின் செயல்களால் திருப்தியடையும் தேவர்கள் உனக்கு வேண்டிய வரங்களை அருள்வர். ஆகையினால் வீரத்தில் சிறந்தவனே, வேள்விகள் செய்வதை மட்டும் நிறுத்தி விடாதே. அவ்வாறு நீ நிறுத்தினால் அது தேவர்களை அவமதிப்பதாகும். வேள்விகள் எதுக்கு செய்யப்படுதுன்னா, நமக்கு பகவத்கீதையில சொல்லப்பட்டிருக்கு 3வது அத்தியாயத்துல, வேள்விகள் செய்யும் போது நாம் தேவர்களை திருப்திப்படுத்துகிறோம். தேவர்களை திருப்திப்படுத்துறதுனால அவங்க மழை, காற்று, இந்த பஞ்சபூதங்கள் மற்றும் அனைத்தையும், நம்மளுக்கு ஒளி, வெப்பம், இதெல்லாம் அக்னி தேவன் வெப்பத்தை தர்றாரு, வருண தேவன் மழையை தர்றாரு, இந்திரன் அனைத்திற்கும் தலைவராக அவங்களையெல்லாம் கரெக்டா வழி நடத்துறாரு. இப்படி முறையாக எல்லாம் செய்யப்படுகிறது. அப்ப தேவர்களையும் நம்மையும் படைத்தது எதுக்காகன்னா, நாம ஒருவரை ஒருவர் திருப்திப்படுத்தணும். நாம தேவர்களை திருப்திப்படுத்தும் போது அவர்கள் நம்மை திருப்திப்படுத்துவாங்க. சோ நமக்கு யார் கொடுக்குறாங்க? தேவர்கள். அப்ப தேவர்களுக்கு நன்றி, அந்த கொடுப்பவர்களுக்கு நாம நன்றி கடன் பட்டிருக்கோம்.
சோ அந்த நன்றியை வேள்விகள் மூலமா நாம் செலுத்தணும். ஆபீஸ்ல ஒரு நிமிஷம். ஆமா ஆமா சரிங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு. உனது நாட்டிலுள்ள அந்தணர்கள் அனைவரும் பகவானின் பிற விரிவுகளான தேவர்கள் அனைவரையும் வேள்விகள் மூலம் திருப்தி செய்தால் அவர்கள் திருப்தியினால் தேவர்கள் உனக்கு வேண்டிய வரங்களை அளிப்பார்கள் அப்படின்னு சொல்றாரு. சோ இது நம்ம பகவத்கீதையிலேயே பார்த்திருக்கோம். நாம் வந்து தேவர்களை திருப்தி செய்யும் போது மழை, நீர், நிலம், நெருப்பு, காற்று இந்த மாதிரி எல்லாம் தருவாங்க. சோ அந்த நன்றி உணர்வு நம்மளுக்கு இருக்கணும். யார் நமக்கு செய்யறாங்களோ அவங்களுக்கு நாம திருப்பி நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் ஏதோ ஒரு விதத்துல. அப்போ தேவர்களுக்கு யாகம் பண்ணும்போது அவர்கள் திருப்தி அடைந்து நம்மளுக்கு வேண்டியவற்றை தருவார்கள். அதன் மூலம் பயிர்கள் விளைகின்றது. அதன் மூலம் நமது தேவைகளும் பூர்த்தியாகின்றது. அப்ப நாமளும் அவங்களுக்கு படைக்கிறோம். அதை வந்து அவங்க பகவானுக்கு படைக்கிறாங்க. அதனால பகவான் திருப்தி அடைந்து தேவர்கள் மேல அவரு இன்னும் அதிகமான நம்பிக்கை கொண்டு அவர்களை நமக்கு புரோக்கர்களா அவர் வந்து தேவர்கள் மூலமா தான் நம்மளுக்கு கொடுக்கிறார். சோ நாம அவர்களிடமிருந்து நாம் அதை பெறுகிறோம். இப்படியா அந்த யாக சக்கரமானது சுழன்று கொண்டே இருக்கிறது. அடுத்த ஸ்லோகம் 23. வேன உவாச்ச பாலிசா பத யூயம் வா அதர்மே தர்மமானினஹ ஏ விருத்திகம் பதிம் ஹித்வா ஹஜாரம் பதிம் உபாஷதே. மன்னன் வேணன் பதிலுரைத்தான். படிங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு. மன்னன் வேணன் பதில் உரைத்தான், நீங்கெல்லாம் அனுபவசாலிகள் அல்லர். சமயத்திற்கு புறம்பான நெறிகளை சமய நெறிகளாக நீங்கள் ஏற்றுக்கொண்டிருப்பது வருத்தத்திற்குரியது. உண்மையில் நீங்கள் அனைவரும் உங்களை காக்கும் உண்மை கணவனை துறந்துவிட்டு கள்ளக்காதலனை தேடி வழிபடுகின்றீர் என்று நான் கருதுகிறேன். பொருளுரை. மகாமுனிவர்களே, அனுபவமற்ற குழந்தைகள் என்று குறை கூறிய மன்னன் வேணன் உண்மையில் ஓர் மூடனே ஆவான். அவர்களை கூர்த்த மதியில்லாதவர்கள் என்று அவன் குற்றம் சாட்டுகிறான். அவன் அவர்கள் கூறிய உயர்ந்த அறிவுரைகளை மறுத்ததோடு தன்னை காக்கும் கணவனை கைவிட்டு காப்பாற்றாத கள்ளக்காதலனை திருப்திப்படுத்தும் பெண்ணோடு ஒப்பிட்டு அவர்களை எண்ணி நகையாடுகிறான். அவனது ஒப்புமையின் நோக்கம் வெளிப்படையாக தெரிகிறது. சத்திரியர்களின் கடமை என்பது அந்தணர்களை பல்வேறு வகையான சமய செயல்களில் ஈடுபடுத்தி அவர்களை காப்பதாகும். ஆனால் அந்தணர்கள் மன்னனை வணங்காது தேவர்களை வழிபட்டால் அவர்கள் கற்பிழந்த பெண்களைப் போல் மாசுடையோவராவார். ஹரே கிருஷ்ண மாதாஜி. நன்றி மாதாஜி. நன்றி மாதாஜி. சோ இங்க வந்து மன்னனை வழிபடணும் அப்படின்னு வேணன் சொல்றான். அப்ப வேணன் தான் கடவுள் மாதிரி இவங்க பாவிக்கணுமா? ஆனா என்ன சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரங்கள்ல, ஒரு மன்னனானவன் அறிவுள்ள ஒரு பிராமணனின் வழிகாட்டுதலின்படி செயல்படணும். ஆனா இங்க பிராமணர்களான முனிவர்கள் எல்லாம் சேர்ந்து அவனுக்கு அறிவுரை சொல்லும் போது அவன் எள்ளி நகையாடுகிறான். அவங்களெல்லாம் பார்த்து கிண்டல் அடிக்கிறான். நீங்கெல்லாம் வந்து என்னை வழிபடாம நீங்க தேவர்களுக்கு யாகம் பண்ண சொல்றீங்க. அப்ப நீங்க எல்லாம் வந்து என்னை ஒரு சொந்த கணவனை மதிக்காது வேறொரு பெண்ணுடன் தொடர்பு கொள்வது போல அப்படின்னு சொல்லி ஓமை சொல்றான். ஒரே நிமிஷம். சோ வேணன் வந்து இந்த மாதிரி அடாவடித்தனம் இங்க பண்ணிட்டு இருக்கான். அப்பா மகாமுனிவர்களே அனுபவமற்ற குழந்தைகள் அப்படின்னு அவன் வந்து கிண்டல் பண்றான். சோ இங்க என்னதான் பாம்புக்கு பால் வார்த்தாலும் அதை என்ன பண்ணும்? விஷத்தை தான் கக்கும். அது போல இவனுக்கு நல்ல புத்தி சொல்லியும் கூட மண்டையில ஏறாம இவன் என்ன பண்றான்னா திருப்பி அவங்களவே கிண்டல் பண்றான். அடுத்த ஸ்லோகம் 24. அவஜானந்தி அமே மூடா நிருப ரூபினம் ஈஸ்வரம் நானுவின் தந்திரே பத்திரம் இக லோகே பரத்ரச்ச. மொழிபெயர்ப்பு. முழுமுதற் கடவுளின் வடிவமாக திகழும் மன்னனை உண்மையில் ஒட்டுமொத்த அறியாமையின் காரணமாக வணங்காதவர்கள் இம்மையில் இவ்வுலகில் மட்டுமல்லாது மறு உலகிலும் அவ்வுலகிலும் கூட மகிழ்ச்சி அடைய மாட்டார்கள் அப்படின்னு இங்க யார் சொல்லிக்கிறா? வேணனே சொல்லிக்கிறான். தன்னைத்தானே வணங்கும்படி சாஸ்திரம் சொல்லுது மன்னன் தான் கடவுளோட பிரதிநிதின்னு. ஆனா அந்த மன்னனுக்குரிய குவாலிட்டி இல்லாதப்ப எப்படி அவனை வணங்க முடியும்? அவனே சொல்லிக்கிறான். இப்ப எப்படின்னா நம்மெல்லாம் பட்டம் வந்து நம்மளுக்கு கொடுக்கணும், இவன் நல்லவன் அப்படின்னு மத்தவங்க சொல்லணும். நான் நல்லவன் நாமளே சொல்லிக்க கூடாது. நம்மை பக்தன்னு பகவான் சொல்லணும். நாமளே பக்தன்னு சொல்லிக்க கூடாது. நம்ம சர்டிபிகேட் வாங்கணும்னா யூனிவர்சிட்டி கொடுக்கணும். அதை விட்டுட்டு நானே பட்டத்தை நானே என் தலையில வச்சுக்க கூடாது. அது மாதிரிதான் இங்க அவன் பண்ணிட்டு இருக்கான்.
ஸ்லோகம் 25. கோ யக்ஞ பிரசோ நாமயத்ர வோ பக்திர் ஈத்ருசி பத்ரு ஸ்நேக விதுராணயாம் யதா ஜாரே குயோஷிதாம். மொழிபெயர்ப்பு. நீங்கள் தேவர்களிடம் அதிகமாக பக்தி செலுத்துகிறீர்களே, உண்மையில் அவர்கள் யார்? அதனால் இத்தேவர்களிடம் நீங்கள் வைக்கும் நேசமானது மனம் முடித்து கைப்பற்றிய கணவனை கைவிட்டுவிட்டு தன் கள்ளக்காதலன் மீது கற்பிழந்த பெண் வைக்கும் நேசத்தை போன்றது. சோ என்னை கும்பிடுங்க, நீங்க தேவர்களை எல்லாம் யாகம் பண்ணி கும்பிட சொல்றீங்க. ஒரு மனைவியை விட்டுட்டு கற்பிழந்த பெண் என்ன பண்ணுவா? கணவனை விட்டுட்டு வேறொரு கள்ளக்காதலன் மீது நேசம் வைக்கிற மாதிரி நீங்க தேவர்கிட்ட நேசம் வைக்கிறீங்கன்னு வேணா நீங்க வந்து ஒரு ஊமையோட சொல்லி காமிக்கிறான், முனிவர்களை கிண்டல் அடிச்சு காமிக்கிறான். அடுத்தது 26, 27 ஸ்லோகங்கள். விஷ்ணுர்விரிஞ்சோ கிரிஜ இந்திரோ வாயு யமோ ரவிஹி பர்ஜன்யோ தனோப்த சோமசிதிர் அக்னிர் அபாம் பதிஹி ஏதே சான்யே ச விபூதா பிரபவோ வர சாபயோஹ தேஹே பவந்தி நிரூபதே சர்வதேவமயோ நிரூபஹ. ஹரே கிருஷ்ணா. படிங்க நான் மாதாஜி. படிக்கிறேன். மொழிபெயர்ப்பு தெய்வீக பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதா அவர்களுக்கு ஜெய். பகவான் விஷ்ணு பிரம்மதேவன், சிவபெருமான், வாயு தேவன், காற்று கடவுள், யமன் காலதேவன், சூரிய தேவன் மலைக்கடவுள், குபேரன் பொருளாளர், சந்திர தேவன் பூமியின் அதிபத்திய தேவன், அக்னி தேவன் நெருப்பு கடவுள், வருணன் நீர்க்கடவுள், இவர்களெல்லாம் வரமருளும் சபிக்கவும் கூடிய ஆற்றல் மிக்கவர். ஆயினும் இவர்கள் அனைவரும் ஒரு மன்னனின் உடலில் குடியிருக்கின்றனர். இக்காரணத்தினாலேயே மன்னன் அனைத்து தேவர்களுக்கும் உறைவிடம் என்றறியப்படுகிறான். இத்தேவர்கள் அனைவரும் மன்னனின் பாகங்களே ஆவார். பொருளுரை. அநேக அரக்கர்கள் தங்களை பரம்பொருளாகவும் சூரியன் சந்திரன் போன்ற கிரகங்களை இயக்குபவர் தாமே என்றும் கருதுகின்றனர். இவை அனைத்தும் வீண் கர்வமாம். இது போன்ற மன்னன் வேணனும் அசுர குணம் மிகுந்தவன் ஆகிய தன்னை முழுமுதற் கடவுளாக கற்பித்து கொண்டான். கலியுகத்தில் இவர் போன்ற அசுரர்களே அதிகம் உள்ளனர். மேலும் இவர்கள் அனைவரும் மாமுனிவர்களாலும் மகான்களாலும் கண்டிக்கப்பட்டிருக்கின்றனர். ஹரே கிருஷ்ணன். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சோ இவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி அசுரகுணம் கொண்ட சில மன்னர்கள். அதாவது அந்த காலத்துல மன்னர்கள் எல்லாமே மோஸ்ட்லி நல்ல மனிதர்களா இருந்தாங்க, நல்ல ராஜாக்களாகவும் இருந்தாங்க, நல்ல முனிவர்களாகவும் இருந்தாங்க. அவங்க வந்து ராஜாக்களாகவும் இருந்தாங்க, அதே சமயம் முனிவர்களுக்குரிய அத்தனை குவாலிட்டியும் அவங்ககிட்ட இருந்தது. அதனால்தான் ராஜ ரிஷின்னு அப்படி சொல்லப்பட்டாங்க. ஆனா ஒரு சிலர் மட்டும், எப்படி எல்லாருமே நல்லவங்களா இருக்கிறது இல்ல, ஒரு சிலர் வந்து கூட்டத்துல ஒரு மந்தை கூட்டத்துல ஒரு கழுதையோ புலியோ சேர்ந்துக்கிற மாதிரி யாரேனும் சில அரசர்கள் இப்படி இருப்பாங்க. ஏன்னா அரசர்கள் ரொம்பவுமே இருந்த பொசிஷன் அப்படிங்கிறதுனால, கட்டுப்படுத்துபவர்கள் அப்படிங்கிறதுனால சில சமயம் அகங்காரம் அதிகமாகி, அதுவும் கலியுகத்துல துவக்கத்துல நிறைய மன்னர்கள் அப்படி இருந்ததுனாலதான் பரசுராமர் அவர் வந்து மன்னர் குலத்தையே அழிச்சிடணும்னு சொல்லி என்ன பண்ணாருன்னா, தனது வாளை எடுத்து எல்லாரையும் அப்படி தேங்காய் இளநி சீவுற மாதிரி அப்படியே எல்லாரையும் சீவிட்டே வந்தார். அரசர்கள் எல்லாம் ரொம்ப மதிக்கெட்டு போய் அரசர்கள் தான் மதிக்கெட்டு போய் இருக்கிறதுனால இந்த மாதிரி எல்லாரையும் அழிச்சார். அப்ப இங்க வந்து வேணன் சொல்றான், சூரியனை சந்திரன் போன்ற கிரகங்களை இயக்குபவன் தானே, நான் தான் அவங்களெல்லாம் இயக்குறேன் அப்படின்னு சொல்லி. ஏன்னா எல்லா அரசர்கள் அப்படின்னா அரசர்கள் உடல தான் எல்லா தேவர்களும் இருக்கிறாங்க. அதனால நான் தான் இங்க எல்லாருக்கும் அதிபதி, நான் தான் எல்லாரையும் கண்ட்ரோல் பண்றேன், அப்புறம் எதுக்கு நான் தேவர்களுக்கு நான் யாகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வெத்து வேட்டு வீண் விதாண்டம். அதாவது உண்மையிலேயே அரசர்களோட உடல்ல தேவர்கள் இருக்கிறாங்க தான், நம்ம உடல்ல பரமாத்மா இருக்காரு. அப்ப பரமாத்மா நான் தான், யாருக்குமே எதுவும் செய்ய வேண்டியதுல நானே ஆத்மா பரமாத்மா நானே கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துக்கலாமா? நாம அதுல நம்ம கிட்ட இருக்கிறாங்களோ தவிர நாம ஒரு சின்ன துணுக்கு தான். நாம வேற, பரமாத்மா வேற. நமக்கும் ஆத்மாக்கும் பரமாத்மாவுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நான் வந்து கடவுள் ஆக முடியாது. ஆனா இங்க வேணன் என்ன சொல்றான், சாதாரண மனிதன், அரசனாக இருக்க கூட தகுதி கிடையாதுன்னு மிகவும் போக்கிரி. ஆனா அவன் சொல்றான், நான் தான் கடவுள் எல்லாருக்கும், தேவர்கள் என்னோட உடம்புல இருக்கிறாங்க, நான் மன்னர் ஆயிட்டதுனால
இந்த மன்னர் பொசிஷன் கொடுத்ததே யாரு? அந்த முனிவர்கள், தவசிகள் எல்லாரும் சேர்ந்துதான் இவனை தேர்ந்தெடுக்கிறாங்க, வேற வழி இல்லாம. ஆனா அவங்களே நன்றி கிட்டத்தனமா நீங்கெல்லாம் என்னை கும்பிடுங்க அப்படின்னு சொல்றான். அந்த ஸ்லோகம் 28. தஸ்மான்மாம் கர்மபிர் விப்ரா யஜத்வம் கத மத்சராக கலிம் ச மஹ்யம் ஹரத மத்தோ அந்யகோ அக்ர புமான். படிக்கிட்டாங்க மாதாஜி. மன்னன் வேணன் தொடர்ந்து கூறினான், ஓ அந்தணர்களே, இக்காரணத்தினால் என் மீது நீங்கள் கொண்டுள்ள தவறான கருத்தை மாற்றிக் கொள்ளுங்கள். மேலும் உங்கள் சமய சடங்குகளின் மூலம் என்னை வழிபட்டு அனைத்து பொருட்களையும் எனக்கு அளிப்பீராக. நீங்கள் அறிவுடையோரானால் வேள்விகளில் அர்ப்பணிக்கப்படுவதை ஏற்றுக்கொள்ள என்னை விட சிறந்தவன் எவனுமில்லை என்பதை புரிந்து கொள்வீர். பொருளுரை. பகவத்கீதை முழுவதுமே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தன்னை விட உண்மையில் உயர்ந்தோர் யாருமில்லை என்று குறிப்பிடுகிறார். மன்னன் வேணன் தன்னை முழுமுதற் கடவுள் போல் போலியாக கருதி வீண் ஆணவத்தினால் பரமபுருஷ பகவானை போல் பேசுகிறான். இவை அனைத்துமே அசுரனுக்குரிய குணங்களே ஆகும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. சோ பகவானுக்கு இணையா தன்னை சொல்லிக்கிறான். தேவர்கள் எல்லாம் எங்கிட்டதான் குடியிருக்கிறாங்க, எல்லாத்தையும் கொண்டு வந்து எனக்கு கொடுங்க. தேவர்களுக்கு கொடுக்கறது ஏன் பொருள் எல்லாம் செலவு பண்ணிட்டு இருக்கீங்க? நான் தான் எல்லா தேவர்களுக்கு அதிபதி, கடவுளே நான் தான் அப்படிங்கிறான் பாருங்க ஒரு முட்டாள். இப்படித்தான் நிறைய பேரு தன்னை கடவுளாக இந்த உலகத்துல பறைசாற்றிக் கொள்கிறார்கள். அப்ப கடவுளா இருக்கிறவங்களுக்கு நிறைய குவாலிபிகேஷன் வேணும். எப்படி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் நிறைய அசுரர்களை அழித்தார்களோ அது மாதிரி அவங்க அழிக்கணும் கண்ணு முன்னாடி. எப்படி கோவர்த்தன மலையை தனது சுண்டு விரலால் தூக்கினாரோ அது மாதிரி நீங்க ஒரு நாள் தூக்குங்க போதும், ஒரு சின்ன கல்ல பாறங்களை தூக்குங்க, அது போதும். அப்ப கடவுள்னு நாம சொல்லலாம். கடவுள் அப்படின்னா உடல்ல நிறைய சின்னங்கள் இருக்கணும், அதுவும் இங்க கிடையாது. இந்த மாதிரி முட்டாள்கள் என தன்னை போலியாக கடவுள் என பறைசாற்றிக் கொள்கிறார்கள். அடுத்த ஸ்லோகம் 29. மைத்ரேய உவாச்ச இத்தம் விபர்யய மதி பாபியான் உத்பதம் கதஹ அனுநீயமானஸ்தத் யாஜ்ஞானம் ச ந சக்ரே பிரஷ்ட மங்களஹ. மொழிபெயர்ப்பு. மைத்ரேய மாமுனிவர் தொடர்ந்து கூறினார், இவ்வாறு மன்னன் தனது பாவ வாழ்க்கையின் பலனால் மதிமூடனாகி நேர்மையான பாதையிலிருந்து தடம் புரண்டு உண்மையில் தனது அனைத்து மங்களங்களையும் இழந்து போனான். அவன் முனிவர்கள் தம் முன் மிகவும் மரியாதையுடன் வைத்த வேண்டுகோளை மறுதளித்தான். இதன் காரணமாக அனைவராலும் தூற்றப்பட்டான். பொருளுரை. அசுரர்கள் அதிகாரம் பெற்றோரின் வார்த்தைகளில் நம்பிக்கை வைப்பதில்லை. உண்மையில் அவர்கள் அதிகாரம் பெற்றோரை எப்போதும் அவமதிக்கவே செய்கின்றனர். அவர்கள் தங்களாகவே ஒரு மதத்தினை ஏற்படுத்தி சிறந்த மகான்களான வியாசர், நாரதர், ஏன் முழுமுதற் கடவுளான கிருஷ்ணருக்கு கூட கீழ்ப்படிவதில்லை. அதிகாரிகளை அவமதிப்போன் உடனே பாவியாக தனது மங்களங்கள் அனைத்தையும் தொலைக்கிறான். இம்மன்னன் வீண் ஆணவத்தினால் என்ன செய்கிறோம் என்று அறியாது மகான்களை அவமதித்தன் மூலம் தனக்குத்தானே அழிவை தேடிக்கொண்டார். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. சோ சுரா அப்படிங்கிறவங்க தேவர்கள். தேவர்கள் எப்பொழுதுமே தனக்கு துன்பம் நேர்ந்தாலும் இல்ல துன்பம் நேராவிட்டாலும் பகவானிடம் எப்பொழுதும் மதிப்பு கொண்டு தனக்கு துன்பம் வந்தாலும் அவரையே நாடுவாங்க. ஆனா அசுரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவர்கள் யாரையுமே நம்புறதில்ல, தன்னைத்தானே நம்புவார்கள். அப்போ பகவானையும் நம்புறதில்ல, பகவானை நம்புபவர்களுக்கும் கஷ்டம் கொடுப்பாங்க. இங்க முனிவர்கள் எல்லாம் பகவானுடைய பக்தர்கள். அவர்களை தூற்றுவதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் கொடுத்த அறிவுரைகளையும் ஏற்காதனால, சான்றோர்களை மதிக்காததுனால என்னாகும், நாம் செய்த அதிர்ஷ்டங்கள் புண்ணியங்கள் எல்லாம் நம்மை விட்டு போய்விடும். ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம புண்ணியங்கள் சேர்த்திருப்போம். ஏன்னா புண்ணியங்கள் சேர்க்கறது கஷ்டம். பாவம் எளிதில் சேரும். நாம சேர வேண்டாம் நினைச்சா கூட அது சேர்ந்துட்டு இருக்கும். ஏன்னா இந்த ஜட உலகம் அப்படிப்பட்டது. நாம் உண்ணும் போது, நாம் மூச்சு காற்று வெளியே விடும்போது, உள்ளே இழுக்கும் போது, அப்படி பல கிருமிகளை நாம் கொல்ல நேரிடுகின்றது. அது இயற்கையோட சட்டம். நாம பாவமே செய்யக்கூடாதுன்னு நினைச்சா கூட முக்குணங்களால சில பாவங்கள் செய்யறோம். ஏன்னா நாமள ஏமாற்றும் இயல்புடையவர்கள், தவறு செய்யும் இயல்புடையவர்கள், குறையுடைய புலன்களை உடையவர்கள், இப்படி எத்தனையோ இருக்கு. அதனால பாவங்கிறது தன்னால சேர்ந்துட்டே இருக்கும். ஆனா புண்ணியம் நாம் தேடி தேடி போய் சேர்க்கணும். அப்படி தேடி வைத்த புண்ணியத்தை வெகு எளிதாக நாம் இழக்க முடியும். எப்படின்னா சான்றோர்களை, பக்தர்களை அவமதிப்பதன் மூலமாக நமக்கு மங்களம் அனைத்தும் வீணாக போய்விடும், அமங்கலமாகிவிடும்.
அடுத்த ஸ்லோகம் 30. இதே அசத்கிருதா அஸ்தேன த்விஜா பண்டித மானினா பக்னாயாம் பவ்ய யாச்ஞாயாம் தஸ்மை விதுர சுகுர்துஹு. மொழிபெயர்ப்பு. அன்பான விதுரரே, உனக்கு மங்களம் உண்டாகட்டும். இம்மூட மன்னன் தன்னை மிகவும் கற்றவனாக கருதி கொண்டு இவ்வாறு மாமுனிவர்களை அவமதித்தான். மன்னரின் வார்த்தைகளினால் மனம் நொந்து போன முனிவர்கள் மன்னன் மீது மிகுந்த ஆத்திரம் கொண்டனர். இப்ப மைத்ரேய முனிவர் வந்து விதுரருக்கு சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் இந்த பாஸ்ட் டைம் எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. சோ இந்த மூட மன்னன் என்ன பண்ணினா, தனக்கு புத்தி சொல்ல வந்த முனிவர்களையும், எப்படி பாம்புக்கு பால் வார்த்தால் அது விஷத்தை தான் கக்குமோ தவிர அது வந்து நல்லது செய்யாது. அது போலத்தான் இந்த மன்னனுக்கு. அதனாலதான் நிறைய பேர் சொல்லுவாங்க, கெட்டவர்களுக்கு போதிக்காதீங்க. நல்லது சொன்னாலும் என்ன பண்ணுவாங்கன்னா அவ நம்மளை திருப்பி தாக்குவாங்க. அப்ப என்ன ஆகும், நம்மளுக்கு கோபம் வந்து நாம அவங்களை இன்னும் மோசமா நல்லது சொல்ல போய் அவங்களுக்கு மறுபடியும் சாபம் கொடுக்க ஆரம்பிச்சிடுவோம். அதனால மோசமானவர்களுக்கு நாம் நல்ல அறிவுரைகள் சொல்லவே கூடாது. அதுக்கு பேசாம விலகி போயிடலாம். அடுத்தது 31வது ஸ்லோகம். ஹன்யதாம் ஏஷபாப பிரகிருதி தாருணஹ ஜீவன் ஜெகதா ஆஷாஉ ஆசி குருதே பஸ்மசாத் துருவம். மொழிபெயர்ப்பு. மாமுனிவர்கள் அனைவரும் ஒரு சேர கூவினர், இவனை கொல்லுங்கள், இவனை கொல்லுங்கள், இவனே அனைவருக்கும் அச்சம் தருகின்ற பாவியாவான். இவன் உயிரோடு இருந்தால் வெகு விரைவிலேயே இவன் இம்முழு உலகையும் எரித்து சாம்பராக்கி விடுவான். இது உறுதி. பொருளுரை. பொதுவாக மகான்கள் அனைவரும் எல்லா உயிர்களிடத்தும் அன்புடையவர்களே. ஆனால் ஒரு பாம்போ அல்லது தேளோ கொல்லப்பட்டு விட்டதென்றால் அதற்காக அவர்கள் மனம் வருந்த மாட்டார்கள். கொல்வது என்பது தெய்வீக மகான்களுக்கு அழகல்ல. ஆனால் பாம்புகளைப் போலும் தேள்களைப் போலும் இருக்கும் அசுரர்களை கொல்வதற்கு அவர்கள் ஊக்கப்படுத்துகின்றனர். ஆகையினால் அனைத்து மாமுனிவர்களும் மனித இனத்திற்கே அச்சம் தருபவனாகவும் ஆபத்து நிறைந்தவனாகவும் விளங்கும் மன்னன் வேணனை கொல்ல வேண்டும் என்று தீர்மானித்தனர். இதுகாரும் அம்மன்னனை பொறுத்து கொண்டமைக்காக அம்மகான்களை நாம் பாராட்ட வேண்டும். ஒரு மன்னனோ அல்லது அரசாங்கமோ அசுரத்தன்மை உடையதாக விளங்கினால் அவ்வரசாங்கத்தினை கவிழ்த்து மகான்களின் அறிவுரைகளை பின்பற்றி நடக்கும் சரியான மனிதர்களை கொண்டு ஆளச் செய்ய வேண்டும். இதுவே ஒரு தெய்வீக மகானின் கடமையாகும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஸோ இங்க முனிவர்கள் எல்லாம் வந்து சாது மிரண்டால் காடு கொள்ளாத சொல்லுவாங்க. ரொம்ப அமைதியா இருப்பாங்க. ஆனா முனிவர்களுக்கு கோபம் வந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, சாபம் கொடுத்துருவாங்க. ஏன்னா சாபத்தினால் அவங்களுடைய வீரியம், சேர்த்து வைத்திருந்த அனைத்து அந்த நன்மைகளும் போயிடும். அப்படித்தான் துர்வாச முனிவர் என்ன பண்ணாருன்னா, சாபம் கொடுக்கும்போது தன்னோட வலிமையை இழந்து மறுபடியும் தவம் பண்ண ஆரம்பிச்சிருவார். விஸ்வாமித்திர முனிவர் 10,000 ஆண்டுகள் தவம் பண்ணார். காமத்தினால் 10,000 ஆண்டுகள் தவத்தை இழந்தார். மறுபடியும் 10,000 ஆண்டுகள் தவம் பண்ணார். மறுபடியும் குரோதத்தினால் தன்னுடைய பலனை இழந்தார். ஸோ மறுபடியும் 10,000 ஆண்டுகள் தவம் பண்றார். அப்புறம் வந்து தன்னுடைய ஈகோ, பொய் அகங்காரத்தினால தானே ஒரு சுழலக்கூடிய மேல சுழலக்கூடிய ஒரு நகரத்தை படைக்கிறார். அப்போ படைச்சு அதுல வந்து ஒருத்தனை உள்ள வச்சு சக்தியெல்லாம் கொடுக்கிறார். அவருக்கு சக்தி கொடுக்க முடியல. இப்படி காம குரோத லோப மோக மதம் ஆச்சரியன் எல்லா குணங்களும் ஒரு சேர இவங்கிட்ட இருக்கு. அப்ப என்ன ஆகுதுன்னா, முனிவர்கள் சொல்லையும் கேட்கல, திருப்பி அவங்களையும் அவமதிக்கிறான். இப்ப யாராவது ஒரு வீட்டுக்கு போய் நல்லா சொல்றீங்க, சொல்றவங்கள அமைதியா இருந்துட்டு கேட்காம இருந்தா கூட அது ஒரு குற்றம் தான், இருந்தாலும் அது கம்மியா இருக்கும். ஆனா வந்தவங்களை செருப்புல அடிச்ச அப்படின்னா இன்னும் எப்படி இருக்கும் கோபம். அது மாதிரி முனிவர்களை வந்து ரொம்ப கேவலப்படுத்துறான். நான் தான் உங்களுக்கெல்லாம் தலைவன், என் காலில் விழுங்க, வேள்வியா செய்யறீங்க, தேவர்களுக்கெல்லாம் ஏன் கொடுக்கணும், தேவர்கள் வந்து எங்கிட்டயே இருக்கிறாங்க என் உடல்ல. ஏன்னா ஒரு மன்னனது உடல்ல உண்மையா இருக்கிறாங்க. ஆனா தேவர்களை பிரதிபலிப்பவனோ தவிர தேவர்கள் ஆக முடியாது. அது போல பகவானுக்கு இணையாகவோ மேலாகவோ ஒருவராலும் ஆக முடியாது. அசமோர்த்தவ. அப்போ இங்க முனிவர்கள் வந்து எல்லா உயிர்களிடத்தும் அன்புடையவர்கள். ஆனா ஒரு தேளோ பாம்போ கொல்லப்படும் போது அவங்க வருந்துறது கிடையாது. அது போல தீய மனிதர்களுக்கு மன்னர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அரசாங்கத்தினால் தூக்கு தண்டனை கொடுப்பாங்க. அப்பதான் சமுதாயம் நல்லா இருக்கும். அதுக்காக யாரும் வருந்துறது கிடையாது. ஒரு தீயவன் கொல்லப்படும் போது என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாரும் சந்தோஷம் அடைவாங்க. ஆஹா, இந்த அசுரன் வந்து அரக்கன் கொல்லப்பட்டு விட்டான் அப்படின்னு சொல்லி. சோ விநாச காலே விபரீத புத்தி. இவனுக்கு வந்து
காலம் அழியணுன்ற காலம் வந்துருச்சு. அதனால இவனோட விபரீத புத்தி எல்லாம் வெளிப்படுது, மொத்தமா வெளிப்படுது. இது வரைக்கும் சிறுக சிறுக பண்ணிட்டு இருந்தது இப்ப ஒட்டுக்கா ஒரே சபையில வெளிப்படுத்துறான். யாருகிட்ட இப்ப வெளிப்படுத்துறான்? அது முக்கியமா சாதாரண மக்கள் கிட்ட இல்ல, முனிவர்கள் கிட்ட. அது வந்து பெரிய அபராதம். பிராமணர்களுக்கு எப்படி குற்றம் செய்யும் போது அது பிரம்மஹத்தி தோஷமாக வெளிப்படுகிறதோ அது மாதிரி மிகப்பெரிய பாவம். ஆனா அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, இவன் இருந்து சமுதாயத்துல இனி எந்த நல்லதும் நடக்க போறது இல்ல, நாம தவறுதெல்லாம் இவனை மன்னனா உட்கார வச்சுட்டோம், அதுக்கு பரிகாரம் நாமளே தேடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த ஸ்லோகம் 32. நாயம் அர்ஹதி அசத் விருதோ நரதேவ வராசனம் யோதிஞ்ய பதிம் விஷ்ணும் வினிந்ததி அனபத்ரபக அனபத்ரபக. ஹரே கிருஷ்ணா. ஸ்லோகம் முடிக்கிறதுக்கு முன்னாடி மாதாஜி சொல்லிட்டீங்க. மகா முனிவர்கள் படிங்க மாதாஜி. மகா முனிவர்கள் தொடர்ந்தனர். இப்புனிதமற்ற நாணயமற்ற மனிதன் அரியணையில் அமர்வதற்கு தகுதியற்றவன். இவன் சிறிதும் நாணமின்றி முழுமுதற் கடவுளான பகவான் விஷ்ணுவை கூட அவமதிக்க துணிந்து விட்டான். பொருளுரை: ஒருவன் தெய்வ நிந்தனை செய்பவனையும் இறைவனையும் பக்தர்களையும் அவமதிப்பதை ஒரு காலம் பொறுத்து கொள்ளக்கூடாது. ஒரு பக்தன் மிகவும் பணிவும் அடக்கமும் உடையவன் ஆவான். எவரிடத்தும் வீண் சண்டை போடுவதோ அல்லது எவர் மீதும் காழ்ப்புணர்ச்சி கொள்வதோ இல்லை. இப்படிப்பட்ட தூய பக்தன் கூட விஷ்ணுவையோ அவரது பக்தர்களையோ எவரும் அவமதித்தால் மிகுந்த ஆவேசமும் ஆத்திரமும் அடைவான். ஒரு பக்தன் அடக்கமும் பணிவும் உடையவனாக விளங்கிய போதிலும் பகவான் அல்லது பக்தன் நிந்திக்கப்படுவதைக் கண்டும் அமைதியாக இருந்தான் என்றால் அது அவன் செய்யும் மிகப்பெரிய குற்றமாகும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. சோ இங்க வந்து கோபம் கொள்ள வேண்டும். கோபம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, யாரெல்லாம் பகவானை அவமதிக்கிறார்களோ அல்லது பக்தர்களை அவமதிக்கிறார்களோ அவங்க நாக்கை இழுத்து வச்சு கட் பண்ணணும், இல்லைன்னா அவர்களை கொலை செய்யணும். அதுவும் இல்லைன்னா அந்த காதை பொத்திக்கிட்டு வெளியில ஓடிரணும். சோ பக்தர்களை நிந்தனை செய்பவர்கள் மிகப்பெரிய பாவிகள். அவங்க வந்து சேர்த்து வைத்த அனைத்து புண்ணியங்களையும் இழந்து விடுவார்கள். தங்கள் மங்களத்தை எல்லாம் இழந்து அமங்கலத்தை தேடி போறாங்க. சோ பக்தர்களை வந்து அவமதிக்கும் போது ஒரு பக்தன் கோபம் கொள்ள வேண்டும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது, நான் சொல்லல. அப்போ கோபம் அப்படிங்கிறது நம்மளை வந்து நம்மளே நாமளே எரிச்சுக்கிற ஒரு குணம். ஏன் கோபத்தினாலதான் நம்மளுக்கு வந்து உடம்புல ப்ரெஷர் ஏறும், நாளங்கள் எல்லாம் அடைக்கும், அதனால ஸ்ட்ரோக் வரும், இதனால பல பிரச்சனைகள் வரும். கோபம் என்பது தன்னைத்தானே எரித்துக் கொள்வதற்கு சமம். குரோத ஏச காம ஏச ரஜோகுண சமுத்பவக மகாஷன மகாபாப்மாய் வித்யேன மிக வைரம் அப்படின்னு நிறைய கோபத்துடைய பின் விளைவுகளை பற்றி நாம பகவத்கீதையில படிக்கிறோம். அப்போ கோபம் கொள்ளக்கூடாது அப்படிங்கிறது ஜென்ரலா சொல்லப்படுது. ஆனா சாஸ்திரத்துல என்ன சொல்றாங்கன்னா, எப்படி ஹனுமன் ஸ்ரீராமரை பற்றி ராவணன் வந்து மிக மோசமா பேசும்போது அந்த சபையில ஹனுமன் வந்து கோபப்பட்டு லங்காபுரியே ஃபுல்லா எரிச்சிடுறாரு. அப்போ ஒரு பக்தரையோ பகவானையோ அவமானப்படுத்தும் போது இன்னொரு பக்தன் வந்து கண்டிப்பா சும்மா இருக்கக்கூடாது, ஏன்னா அதனால அவனுக்கு பாவ விளைவுகள் வரும். அடுத்த ஸ்லோகம் 33. கோவைனம் பரிச்சஹி தவேனம் ஏகம் ஹிருதே அசுபம் பிராப்த ஈத்ருஷம் ஐஸ்வர்யம் யத் அனுகிரக பாஜனஹ. மொழிபெயர்ப்பு: புனிதமற்றவனான மன்னன் வேணனை தவிர வேறு யார் முழுமுதற் கடவுளை நிந்தனை செய்வார்? அவரது கருணையால் அன்றோ ஒருவன் அனைத்து வகையான மங்களங்களையும் செல்வங்களையும் பெறுகிறான். பொருளுரை: மனித சமுதாயமானது தனிப்பட்ட ஒருவனாலோ அல்லது கூட்டாகவோ நாத்தியர்களாக மாறி முழுமுதற் கடவுளின் அதிகாரத்தை நிந்தனை செய்யுமானால் அது நிச்சயம் அழிவிற்களாகும். இது போன்ற சமுதாயம் அனைத்து வகையான அமங்கலங்களையும் பகவானின் கருணையினை போற்றாததினால் அடையும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அப்போ வேணன் மாதிரி மன்னர்கள் முழுமுதற் கடவுளை நிந்தனை செய்யும் போது அவன் ஒருவனோ அல்லது கூட்டாகவோ, இப்ப வந்து மோசமான சமுதாயம் என்ன பண்ணுனா கூட்டா சேர்ந்து கடவுளை நிந்தனை பண்ணும். அப்ப என்ன ஆகுனா எல்லா அமங்கலங்களையும் அவர்கள் பெறுவார்கள். மங்களங்கள் இருந்திருந்தா கூட, போன ஜென்மத்துல தெரிஞ்சோ தெரியாமலோ புண்ணியங்கள் சேர்த்து வைத்திருந்தால் கூட அனைத்தும் ஒரு தீயினால் அதெல்லாமே தூசாகிற மாதிரி அவங்க எல்லா மங்களத்தையும் இழந்துருவாங்க. சோ பக்தர்களையோ பகவானையோ அவங்க வந்து கிண்டல் செய்யும் போதோ அவதூறா பேசும்போதோ எல்லா மங்களமும் அவங்களை விட்டு ஓடி போயிரும். அடுத்த ஸ்லோகம் 34. இத்தம்பிய வசிதா ஹந்தும் ரிஷயோ ரூட மன்யபஹ
நிஜக்னுர் ஹிங் கிருதைர் வேணம் ஹதம் அச்சித நித்தயா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மொழிபெயர் படிங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு. மாமுனிவர்கள் தங்கள் கொடிய கோபத்தினால் உடனே மன்னனை கொன்றுவிட வேண்டும் என்று முடிவு செய்தனர். ஆனால் முழுமுதற் கடவுளை நிந்தித்த குற்றத்தினால் மன்னன் வேணன் முன்னமேயே சிறந்தவனாகி விட்டான். இவ்வாறு எந்தவித ஆயுதங்களையும் பயன்படுத்தாது ஹரே கிருஷ்ணா முனிவர்கள் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே மன்னன் கிருஷ்ணா. வேணன் முன்னமே இறந்தவனாகி விட்டான். இறந்தவனாகி விட்டான். கரெக்ட் பண்ணிக்கோங்க. சிறந்தவனாகி விட்டான் தான் போட்டிருக்கும். இல்ல அது மிஸ்டேக் மாதாஜி. மிஸ்டேக். ஓகே. இவ்வாறு எந்தவித ஆயுதங்களையும் பயன்படுத்தாது முனிவர்கள் தங்கள் வாயினின்று வந்த ஓசையின் மூலமாகவே மன்னன் வேணனை கொன்றனர். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. மாத்திக்கிறேன் மாதாஜி. ஓகேங்க. கடவுளை நிந்தனை செய்பவர்கள், பக்தர்களை நிந்தனை செய்பவர்கள் எல்லாருமே தங்களை தாங்களே கொன்றவர்களாகி விடுகிறார்கள். இங்க கொன்றது அப்படின்னா உடல் ரீதியாக கிடையாது, அவர்களுடைய ஆயுட்காலம் குறைந்து விட்டது. சோ இறந்தவன் அப்படின்னா சூட்சுமமான கொலை. தன்னைத்தானே இறப்பது அப்படிங்கிறது உடலை மட்டும் கொன்னுட்டா கொன்றதாகி விடாது. மனதை கொள்பவர்கள் சூட்சுமமான கொலை. நிறைய வார்த்தைகள் பேசுறோம், அபியூஸ் பண்றாங்க இல்லையா, நிறைய கெட்ட வார்த்தைகள் பேசுறவங்க, நோக்கடிக்கிறவங்க, இவங்கெல்லாம் மற்றவர்களை சூட்சும கொலை பண்றாங்க. ஒரு கத்தி எடுத்து கொலை பண்றதுங்கிறதா கொலை கிடையாது. சோ அந்த கத்தி எடுத்து கொலை பண்றவனுக்கு கூட கவர்மெண்ட் தண்டனை தந்துரும். ஆனா இந்த சூட்சும கொலை பண்றவங்களுக்கெல்லாம் பிற்காலத்துல இறந்த அப்புறம் நரகத்துல போய் கொடுமையான தண்டனைகளை அனுபவிப்பாங்க. அவங்க தங்களோட புண்ணியங்களை இழந்து விடுகிறார்கள். இப்படி ஆயுதங்களை பயன்படுத்தாதே முனிவர்கள் என்ன பண்றாங்க, சூட்சுமமா எப்படி அவன் எல்லாரையும் கொலை பண்ணனானோ, சூட்சுமமா எப்படி கொலை செஞ்சாங்களோ அது போலவே இங்க முனிவர்கள் சூட்சுமமா இவனை தங்கள் வாயிலிருந்து வந்த ஓசையின் மூலமாக, மந்திரங்களின் மூலமாக அவனை சாபம் கொடுத்து கொலை பண்றாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவர்கள் பவர்ஃபுல். தங்களோட தவத்தின் வலிமை அவங்க நிறைய வச்சிருக்காங்க. அப்போ முனிவர்கள் என்ன அந்த காலத்துல ரொம்ப பயந்துக்குவாங்க அவங்க முன்னாடி போறக்கே. ஏன்னா நிறைய பேர் நிறைய தவறுகள் செஞ்சவங்க. ஏன்னா முனிவர்கள் சூட்சும கண்ணுடையவர்கள், எல்லா காலத்தையும் பார்க்கக்கூடியவங்க. நாம என்ன செஞ்சோம் அதெல்லாம் கூட அவங்களுக்கு தெரியும். ஆனா இந்த காலத்துல யாரும் அப்படியெல்லாம் சூட்சும கண்கள் பவர்ஃபுல்லெல்லாம் கிடையாது இந்த காலத்துல. ஏன்னா அவங்களே நிறைய பாவிகளா இருக்கிறாங்க. நல்லவர்கள் இருக்கிறாங்க, ஆனா ஒரு சிலரே நிறைய வேஷம் போடுறவங்க, வேடதாரிகள் தான் இந்த கலியுகத்துல நிறைய பேர் இருக்காங்க. ஸ்லோகம் 35. ருசிபே ஸ்வாஸ்ரம பதம் கதே புத்திர கலேவரம் சுனீதா பாலாயா மாச வித்யா யோகேன சோசதி. மொழிபெயர்ப்பு. படிங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு. முனிவர்கள் அனைவரும் தங்கள் ஆசிரமங்களுக்கு திரும்பி சென்ற பின்னர் மன்னன் வேணனின் அன்னையான சுனிதா தன் மைந்தனின் மரணத்தை எண்ணி மிகவும் துயருற்றாள். அவள் மந்திரங்களினாலும் சில மூலிகை தைலங்களினாலும் தன் மைந்தனின் உடலை பாதுகாக்க வேண்டும் என்று தீர்மானித்தாள். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சோ இங்க வேணனோட அன்னை சுனிதா தன்னோட பையனை இறந்துட்டது. என்ன இருந்தாலும் தாய்க்கு மோசமான பிள்ளையாக இருந்தாலும் பெற்ற தாய்க்கு எல்லாருமே மகன் அப்படின்னாலே ஒரு பாசம் இருக்கும். அப்போ வேணனை எண்ணி ரொம்ப கவலைப்பட்டு அவனோட உடலை மூலிகையில வச்சு பாதுகாக்கிறான். ஸ்லோகம் 36. ஏகதா முயஸ்தேது சரஸ்வத் சலீபா புலுதாக பூத்வாக்னி சத் கதாஸ் சக்ரூர் உபவிஷ்டா ஹரித் தடே. மொழிபெயர்ப்பு. ஒரு நாள் படிங்க. மொழிபெயர்ப்பு. ஒரு நாள் அதே முனிவர்கள் சரஸ்வதி நதியில் நீராடி வேள்வித்தீயில் பொருட்களை ஆபூதி செய்வதான நித்திய கடமைகளை செய்ய தொடங்கினர். இவ்வாறு அவர்கள் அந்நதிக்கரையில் அமர்ந்து கொண்டு இறைவனை பற்றியும் அவரது திருவிளையாடல்களை பற்றியும் தங்களுக்குள் விவாதிக்க தொடங்கினர். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சோ இந்த முனிவர்கள் எல்லாம் வேள்வியில, ஏன்னா முனிவர்கள் அப்படின்னாலே அவங்களுக்கு சுயநலம் கிடையாது. தங்களுடைய நலனை கருதி அவங்க செயல் புரிவது கிடையாது. சமுதாயத்தின் நலனை கருதி அவங்க தவங்கள் செய்யறாங்க, வேள்விகள் செய்யறாங்க. அதனால அவங்க ஒரு சுயநலமற்றவர்கள். மக்களுடைய ஜீவராசிகளின் நலன் கருதி அவர்கள் வேள்வியிலையும் ஹரே கிருஷ்ணா மாதாஜி.
இப்படி வந்து முனிவர்கள் உலக நன்மைக்காக அவங்க எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தது ஸ்லோகம் 37. வீசியோத்தி தாம் ததோத்தாபாதன் ஆஹீர் லோக பயங்கரான் அபி அபத்ரம் அநாயதாய தஸ்யுப்யோ ந பவேத் புவ. ஹரே ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண மாதாஜி. மாதாஜி, நான் படிக்கிறேங்க மாதாஜி. படிங்க. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை ஆசா படிக்கிறேன் மாதாஜி. பிரபாத குருதேவிக்கு ஜெய். அந்நாட்களில் அந்நாட்களில் நாட்டின் பல்வேறு இடையூறுகள் தோன்றின, மக்கள் பிதியடை செய்தன. ஆகையினால் அனைத்து முனிவர்களும் தங்களுக்குள் பேசிக்கொள்ளத் தொடங்கினர். மன்னன் மாண்டதினால் மக்களை காப்பாற்றுவதற்கு எவரும் இல்லை. இதனால் திருடர்களும் துஷ்டர்களும் மக்கள் தொல்லைப்பட நேரிடலாம். பொருளுரை. அந்நாட்களில் நாட்டின் பல்வேறு இடையூறுகள் தோண்டிய மக்களை பிரியடை செய்தன. ஆகையினால் அனைத்து முனிவர்களும் தங்களுக்குள் பேசிக்கொள்ளத் தொடங்கினர். மன்னன் மாண்டதினால் மக்களை காப்பதற்கு எவரும் இல்லை. இதனால் திருடர்களாலும் துஷ்டர்களாலும் மக்கள் தொல்லைப்பட நேரிடலாம். நாட்டின் இடையூறுகளும் கொந்தளிப்பான சூழ்நிலைகளும் ஏற்படும் போது மக்களின் உயிர் மற்றும் உடைமை பாதுகாப்பின்றி போகிறது. இதில் பல்வேறு வகையான திருடர்கள் மற்றும் துஷ்டர்கள் வளர்ச்சி பெறுவதனாலே ஏற்படுகிறது. அச்சமயம் மன்னன் மறந்துவிட்டான் அல்லது அரசாங்கம் செயலிட்டு விட்டது என்று பொருள். இவ்விடர்பாடுகள் அனைத்தும் மன்னன் வேணனின் மறைவினால் ஏற்பட்டவையாகும். அதனால் தெய்வீக மகான்கள் பொதுமக்களின் பாதுகாப்பு குறித்து மிகவும் கவலையடைந்தனர். இதன் முடிவு என்னவென்றால், தெய்வீக மகான்களுக்கு அரசியல் விவகாரங்களில் தொடர்பில்லை என்னும் கூட பொதுமக்களின் மீது எப்போதும் அக்கறையுடையவர்களாக இருந்திருக்கின்றனர். அவர்கள் இவ்வாறு சமுதாயத்தின் இடமிடமிருந்து தனித்து வாழ்ந்த போதிலும் மக்கள் மீது கொண்ட கருணையாலும் இரக்கத்தினாலும் மக்கள் இவ்வாறு தங்கள் சமய மடங்குகளையும் நால்வரின தர்மத்தின் ஒழுங்குமுறைகளையும் பின்பற்றக்கூடும் என்று சிந்திக்கின்றனர். இது ஒன்றே முனிவர்களின் கருத்தாக இருந்தது. இக்கலியுகத்தில் எல்லாமே இடர்படுகின்றன. ஆகினால் மகான்கள் தெய்வீக நூல்களில் பரிந்துரைக்கப்பட்டிருக்கும் ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை ஓதுவதில் தொடர்ந்து ஈடுபட வேண்டும். ஹரே நாமா ஹரேர் நாமா ஹரேர் நாமவை கேவலம் கலேனே நாசி ஏவ நாசி ஏவா நாசி ஏவ கதிர் அந்யதா. ஆன்மீக சிறப்பு, செல்வம் என்னும் வளம் இரண்டையும் எய்துவதற்காக அனைவரும் ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை பயபக்தியுடன் ஓதுதல் வேண்டும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. அப்போ நாட்டின் பல்வேறு இடையூறுகள் இங்க வந்து ஆரம்பிக்குது. ஏன்னா ஒரு நாட்டுல மன்னன் இல்லை, தலைவன் இல்லை என்றால் என்ன ஆகும் அப்படின்னா, தொடர்ந்து அங்க திருடர்கள் வந்து செழிப்புற ஆரம்பிச்சிருவாங்க, மக்கள் தொல்லைப்பட ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ ரொம்ப கொந்தளிப்பான சூழ்நிலை, உயிர்கள் எல்லாம் பாதுகாப்பு இல்லாம இருக்கும். திருடர்கள் வந்து துஷ்டர்கள் எல்லாம் வளர்ச்சி பெறுவாங்க. அப்போ ஒரு தலைவன் இல்லை அப்படின்னா அங்க அரசாங்கம் செயல்படாது, நின்னு போயிடும் அப்படியே. அப்ப இங்கெல்லாம் அந்த குழப்பம் வருது. ஏன்னா முனிவர்கள்லாம் சேர்ந்து வேணன் அவனை கொன்னுட்டாங்க. அவன் தான் இப்ப மன்னனா இருக்கான், ஆனா கொன்னுட்டாங்க. இப்போ மறுபடியும், ஏன்னா முனிவர்கள் எல்லாம் வந்து அந்த அரசாங்கத்துல அவ்வளவா தலையிடுறது கிடையாது. ஆனாலும் மக்கள் மேல அக்கறை கொண்டவர்கள், ஜீவராசிகள் மேல. சோ இங்க முனிவர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இரக்கத்தினாலையும் கருணையினாலையும், மக்கள் மேல கொண்ட இரக்கத்தினாலையும் கருணையினாலையும் தங்கள் சமய சடங்குகளை நால்வருண தர்மத்தின் ஒழுங்கு முறைகளையும் பின்பற்ற வேண்டும் மக்கள் அப்படின்னு நினைக்கிறாங்க. சோ இங்க நாமெல்லாம் இப்ப கலியுகத்துல என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படிங்கிற நாமத்தை தொடர்ந்து ஜபிச்சிட்டு இருக்கோம். அப்ப இது ஒண்ணுதான் கதி அப்படின்னு சொல்லி எல்லா வேதங்களும் இதிகாசங்களும் புராணங்களும் எல்லாம் சொல்லுது நமக்கு. ஹரே நாம ஹரே நாம இவ கேவலம் கலவு நாஸ்தியவ கதிர் அந்யதா. அப்போ சிறப்பு செல்வம், ஆன்மீக சிறப்பு செல்வம் இந்த ரெண்டையும் பெறுவதற்காக நாம் எப்பொழுதும் கிருஷ்ண நாமத்தை பயபக்தியுடன் ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். ஒரு முறை சொல்றது ஒரு சாதாரண அழுத்தமா சொல்றாங்க. 2 முறை சொல்றது ரொம்ப ரொம்ப அழுத்தமா சொல்றாங்க. 3 முறை சொல்றது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. இதை விட வேற வழியே இல்லை அப்படின்னு நம்மளுக்கு நாரதிய புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நாஸ்தியேவ கதிர் அந்யதா அப்படின்னா
கோர்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா 3 முறை சொல்லுவாங்க. ஒரு முறை சொன்னால் உண்மை, 2 முறை சொன்னால் சத்தியம், 3 முறை சொன்னால் பரம சத்தியம். இதை விட உயர்ந்த சத்தியம் வேறு எதுவும் இல்லை. சத்தியம் பரம் தீமகி அப்படின்னு நம்ம பாக்குறோம் முதல் ஸ்லோகத்துல. அப்போ உயர்ந்த சத்தியம், இதை வந்து நாம ஃபாலோ பண்ணியே ஆகணும். அடுத்த ஸ்லோகம் 38. ஏவம் மிருசந்த ऋषयो தாவதாம் சர்வதோ திசம் வாம்சி சமுத்திதோ பூரிஸ் கோரானாம் அபிலும் பதாம். மொழிபெயர்ப்பு. இவ்வாறு அம்முனிவர்கள் தங்களுக்குள் விவாதித்துக் கொண்டிருக்கும் பொழுது திடீரென அனைத்து திக்குகளில் இருந்தும் பயங்கரமான புழுதி புயல் எழுந்தது. இப்புயலானது பொதுமக்களிடம் கொள்ளையடிக்கும் திருடர்கள் மற்றும் கயவர்கள் ஓடிக்கொண்டிருந்ததினால் ஏற்பட்டது. பொருளுரை. திருடர்களும் கயவர்களும் அரசியல் சீர்குலைவுக்காக காத்திருப்போராவர். ஏனெனில் பொதுமக்களிடம் கொள்ளையடிப்பதற்கு அச்சந்தர்ப்பமே அவர்களுக்கு மிகவும் உகந்தது. திருடர்களையும் துஷ்டர்களையும் செயலற்று போகச் செய்வதற்கு ஒரு வலிமை மிக்க அரசாங்கம் எப்போதும் தேவைப்படுகிறது. நினைச்சு பாருங்க, இப்போ ஒரு ஒரு துறை இருக்கு, இப்போ ஃபைனான்ஸ் நிதித்துறை இருக்கு. அதே போல திருடர்கள், சட்ட ஒழுங்கு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி திருடர்களுக்கு ஜெயிலும் இருக்கு. நிதித்துறை அப்படின்னா ரொம்ப பெரிய எல்லாருக்கும் மதிப்பு இருக்கும். ஆனா திருடர்கள் அப்படின்னாலே அந்த துறையில ஒரு மதிப்பு இருக்காது. ஆனா அந்த துறை இல்லைன்னா என்ன ஆகும்? நாட்டுல எல்லாமே மோசமா இருக்கும். ஏன்னா திருடர்களால் அந்த செல்வம் அனைத்தும் கொள்ளையடிக்கப்பட்டு விடும். அப்படித்தான் ஒரு தலைமை இல்லை அப்படின்னா திருடர்களுக்கு ரொம்ப ஒரு என்ஜாய்மெண்ட், நல்ல காலம் அவங்களுக்கெல்லாம். தலைமை இல்லை, அரசாங்கம் சரியாக செயல்படவில்லை அப்படின்னா திருடர்களுக்கு ரொம்ப குதூகலமா இருக்கும். நம்மளுக்கெல்லாம் நல்ல காலம் பிறந்துருச்சு, ஓடுங்கடா, எல்லா பக்கம் இருக்கிற சொத்தெல்லாம் கொள்ளையடிங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட ஆட்சி அதிகமா இருக்கும். இப்போ மோசமான கவர்மெண்ட் இருந்ததுன்னா ராஜஸ்தான் பக்கம் எல்லாம் போனீங்கன்னா அது ஒரு பெரிய படமாவே போட்டிருந்தாங்க ஒரு காலத்துல. அங்கெல்லாம் போனீங்கன்னா அந்த அராஜகம் பண்றவங்க, ரொம்ப மோசமான கொள்ளைக்காரர்கள், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஊரா அவங்க வந்து அவங்களுடைய ஒரு ஒட்டுமொத்த, இப்ப கிராமங்கள் எல்லாம் தனித்தனியா இருக்கும், பல கிராமங்களை தங்களோட கண்ட்ரோல்ல வச்சிருப்பாங்க. அப்போ ஒரு அரசியல்வாதி போனா கூட அவங்ககிட்ட தான் சரண்டர் ஆகி அவங்க ஓட்டுக்கோசரம் அவங்கள வந்து அவங்க இன்னுமே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு மோசமான கவர்மெண்ட். ஏன்னா அவங்களுக்கு வந்து அரசியல் நோக்கம் மட்டுமே, தங்களுக்கு வாக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக அவங்கள வந்து ஆதரிப்பாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா அவங்க அரசியல்வாதிகள் இவங்க காலில் விழுகிறாங்க, இவங்க வந்து அவங்களுக்கு மேல அட்டூழியம் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ 2 பேருமே திருடர்கள் தான். ஆனா இது பெரிய திருடன், அவன் சின்ன திருடன். இப்படி எல்லாமே மக்கள் வந்து அவ்வளவு பயந்துட்டு இருப்பாங்க அந்த ஊர்கள்ல எல்லாம். ஸோ இன்னைக்கு கூட பல வட மாநிலங்கள்ல அந்த மாதிரி கிராமங்கள் எல்லாம் இருக்கு. ஸ்லோகம் 39-40. தத் உபத்ரவம் ஆஜ்ஞாய லோகஸ்ய வசூலும் பதாம் பர்த்தரி உபதரே உபரதே தஸ்மின்ன அந்யோன்யம் சர்ஜிகாம் சதாம் சோர பிராயம் ஜனபதம் ஹீன்சீன சத்வம் அராஜகம் லோகான் நாவாராயன் சக்தா அபிதத்தோஷ தர்ஷினஹ. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. படிக்கிற மாதாஜி. மொழிபெயர்ப்பு வழங்கியவர் தெய்வத்தில் ஆஷா பக்தி வேதாந்த ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். புழுதி புயலை கண்ட முனிவர்கள் மன்னன் வேணனின் மறைவினால் அதிக அளவில் ஒழுங்கீனங்கள் நடைபெறுகின்றன என்பதை புரிந்து கொண்டனர். அரசாங்கம் இல்லை என்றால் நாட்டில் சட்டம் ஒழுங்கு இராது. இதனைத் தொடர்ந்து பொதுமக்களில் செல்வந்தர்களையும் கொள்ளையடிக்கும் கொலைக்கார திருடர்களும் மற்றும் துஷ்டர்களின் செயல்கள் எழுச்சி பெறுகின்றன. மன்னனை கொன்றது போல் அம்மாமுனிவர்கள் தங்கள் சக்தியினால் இடைவிடா யூறுகளை குறைக்கக்கூடியவர்களாக இருந்தும் தாங்கள் அவ்வாறு செய்வது தவறு என்று கருதினார். ஆகையினால் அவர்கள் இதனை தடுக்கும் முயற்சிகள் எதுவும் செய்யவில்லை. ஹரே கிருஷ்ணா. பொருளுரை. மகான்களும் முனிவர்களும் சேர்ந்து மன்னன் வேணனை கொன்றது அவசர தேவையினாலோ அதற்காக மன்னனின் மறைவுக்கு பின் திருடர்களும் தீயோரும் வளர்வதை தடுக்க அரசியலாலோ பங்கு பெற வேண்டுமென்று முனிவர்கள் விரும்புவதில்லை. அந்தணர்களுக்கோ அல்லது மகான்களுக்கோ கொல்வது கடமை இல்லை. ஒரு சில தவிர்க்க முடியாத சூழ்நிலையினாலே அவர்கள் இதனை செய்கின்றனர். தங்கள் மந்திர வழியினால் திருடர்களையும் துஷ்டர்களையும் அழிக்க முடியும். ஆயினும் இது சத்திரிய மன்னர்களின் கடமை என்று அவர்கள் கருதினர். அதனால் அவர்கள் கொள்கின்ற பணியில் பங்கு பெற பிடிவாதமாக மறுத்துவிட்டனர். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி.
சோ இங்க வந்து மகான்களுக்கு அந்தணர்களுக்கெல்லாம் வேலை என்ன? எப்ப பாரு கொன்னுட்டே இருக்கிறது வேலை கிடையாது. இப்போ வேற வழி இல்லாம தாங்கள் மன்னராக அவனை தேர்ந்தெடுத்த குற்றத்திற்காக அவனை வந்து மறுபடி விட்டு வைக்க கூடாது. ஏன்னா அவங்க முன்னாடியே சிலரெல்லாம் வந்து முனிவர்களை அவங்க தவ வலிமையும் மீறி, ஏன்னா அவங்க எல்லாம் பொறுமையானவர்கள், சாந்தமானவர்கள், சுக்குரகா சர்வதேகினாம், சாந்தவாக சாதுவாக அப்படின்னு ரொம்ப சாதுவா இருப்பாங்க. ஆனா சாது மிரண்டால் காடு கொள்ளாதும்பன்ற மாதிரி சில சமயம் அவங்களையும் ஆத்திரம் கொள்ள செய்பவர்கள் அந்த அளவு கட்டுழியம் பண்ணுவாங்க. அதுக்காக அவங்க எல்லாத்தையுமே திருடர்களையும் கொள்ளுவாங்களாம் கேட்டா கிடையாது. ஏன்னா இப்படியே போயிட்டு இருந்தா அவங்களோட வேலை மாறி போயிடும். தவம் செய்யறதை விட்டுட்டு அவங்க கொல்ல ஆரம்பிச்சிருவாங்க, அப்புறம் அசுரர்கள்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க அவங்கள. ஏன்னா அசுர குணம் அது. சோ இங்க வந்து என்ன செய்யறாங்களாம், அவங்களால அழிக்க முடியும், ஆனாலும் இது சத்திரியர்களோட கடமை. முனிவர்கள் எப்படிப்பட்டவங்க? சாதுவானவங்க. அவங்களுக்கு என்ன குணம் இருக்கு? சத்துவ குணம் இருக்கு. அப்ப ரஜோகுணம் கொண்டவர்கள் தான், சத்திரியர்கள் தான் மக்களை பாதுகாப்பவர்கள். அவங்க வேலையை விட்டுட்டு இவங்க வந்து அவங்க வேலையை பண்ணக்கூடாது. யார் யாருக்கு எந்த குணம் இருக்கின்றதோ அந்த கடமையை மட்டும்தான் சமூகத்தில் ஒருவர் செய்ய வேண்டும். பிறரை நகல் செய்யக்கூடாது. இது எப்படி என்ன சொல்லுது? பகவத்கீதை சொல்லுது. பகவான் சொல்றார், ஒருவரை வந்து பிறர் நகல் செய்யக்கூடாது. ஒரு அந்தணரை ஒரு தமோகுணம் கொண்ட சூத்திரன் நகல் செய்யக்கூடாது. அது போல ஒரு சத்திரியனை அந்தணன் நகல் செய்யக்கூடாது. இப்படி மாறி மாறி 4 பேருமே 4 பேர் மாதிரி நகல் செய்யக்கூடாது. உணர்வு எப்படியோ அதற்கு தகுந்த கடமைகளை ஏற்றுக்கொண்டு பகவானை வழிபட்டு கொண்டு முக்தி பெறுவதில் ஒவ்வொருவரும் தங்களுடைய கடமையில் ஈடுபட வேண்டும். சவை பும்சாம் பரோ தர்மோ யதோ பக்திர் அதோப்சஜே அகைதுகி அப்பிரத்திகதா ஆத்மா சூப்பர் சீததி. அதுதான் ஆத்மாவுக்கு திருப்தி அளிக்கக்கூடியது. தங்களுடைய கடமை செய்யாமல் பிறரை நகல் செய்து கொண்டிருந்தால் அது ஆத்மா, நகல் செய்து கொண்டு கடவுளை நிராகரித்தால் அது ஆத்மாவை திருப்திப்படுத்தாது. அடுத்த ஸ்லோகம் 41. பிராமண சம திரக்ஷாந்தோ தீனானாம் சமுபேஷக ஸ்ரவதே பிரம்ம தஸ்யாபீம் பின்ன பாண்டாட் பயோ யதா. ஹரே கிருஷ்ணா. அம்முனிவர்கள் ஒரு அந்தணனின் அமைதியும் ஒரு சார்பும் இல்லாதவன் ஆவான். ஏனெனில் அவன் எல்லோரிடத்திலும் சமபார்வை உடையவன். இருந்தாலும் ஏழை மக்களை புறக்கணிப்பது என்பது அவன் கடமை இல்லையே என்று சிந்திக்க தொடங்கினார். அவ்வாறு புறக்கணித்தால் அவனது ஆன்மீக சக்தியானது ஓட்டை பானையில் ஊற்றி வைக்கப்பட்ட நீர் ஒழுவதன் மூலம் கரைந்து விடுவதை போல் குறைந்து விடுகிறது. பொருளுரை: அந்தணர்கள் மனித சமுதாயத்தின் மிக உயர்ந்த பிரிவினர். இவர்கள் அனைவரும் பக்தர்களே ஆவார். பொதுவாக அவர்கள் உலகில் என்ன நடைபெறுகிறது என்று அறிய மாட்டார்கள். ஏனெனில் அவர்கள் எப்போதும் ஆன்மீக வளர்ச்சிக்குரிய செயல்களிலே மூழ்கி இருப்பார். அதற்காக மனித சமுதாயத்திற்கோர் அழிவு என்றால் அவர்கள் வராமல் இருப்பதில்லை. அவ்வழியிலிருந்து அவர்கள் மனித சமுதாயத்தினை காக்க தவறினார் என்றால் அவர்கள் ஆன்மீக ஞானம் குறையும். அனைத்து முனிவர்களும் தங்கள் நன்மைக்காக இமயமலை நாடி செல்கின்றனர். ஆயின் பிரகலாத மன்னர் தான் மட்டும் முக்தி பெற வேண்டுமென்று நினைக்கவில்லை. உலகில் கட்டுண்ட ஆத்மாக்கள் அனைத்தையும் மீட்கும் வரை தான் காத்திருக்க போவதாக அவர் தீர்மானித்தார். இவ்வுயர்ந்த நிலையானது எய்தும் போதே அந்தணர்கள் வைணவர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். 2 விதமான அந்தணர்கள் இருக்கின்றனர். அந்தண பண்டிதர்கள் என்றும் அந்தண வைஷ்ணவர்கள் என்றும். ஒரு தகுதி வாய்ந்த அந்தணன் இயற்கையில் கல்வியறிவு உடையவனாகவே இருப்பான். அவனது கல்வியானது முழுமுதற் கடவுளை உணர்கின்ற அளவிற்கு வளர்ச்சி அடையும் பொழுது அவர்கள் அந்தண வைஷ்ணவர்கள் என்று ஆகின்றனர். ஓர் அந்தணன் வைஷ்ணவனாகாத வரை அவனது அந்தண கலாச்சாரம் என்பது குறையுடையதே ஆகும். அம்மாமுனிவர்கள் என்னதான் மன்னன் வேணனின் பாவியான போதிலும் அவன் துருவ மகாராஜின் மன்னன் குடும்பத்து வாரிசு என்பதை அறிவுபூர்வமாக உணர்ந்திருந்தனர். ஆதலினால் அக்குடும்பத்தின் சுக்கிலமானது முழுமுதற் கடவுளான கேசவனால் நிச்சயம் பாதுகாக்கப்பட்டிருத்தல் வேண்டும். இதை உணர்ந்த அம்முனிவர்கள் அச்சூழ்நிலை மாறுவதற்காக முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டுமென்று விரும்பினார். மன்னரின்றி அனைத்தும் இடர்பட்டும் தலைகீழாகவும் மாறியிருந்தன. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. சோ சமுதாயத்தின் மிக உயர்ந்த பிரிவினர்கள் யாரு? ஹரே கிருஷ்ணா. பிராமணர்கள். பிராமணர்கள் இவங்க எல்லாருமே பக்தர்களாக இருந்தாங்க அந்த காலத்துல.
அப்போ அவங்க வந்து இந்த உலகத்துல என்ன நடக்குது அப்படின்னு அறிஞ்சுக்கிறதுல ரொம்பலாம் ஆர்வம் காட்ட மாட்டாங்க. ஆன்மீக வளர்ச்சிக்குரிய செயல்கள்ல தான் மூழ்கி இருப்பாங்க. ஆனா சமுதாயத்துக்கு அழிவு அப்படின்னா அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. எப்பவுமே தங்களுடைய பாதை என்ன? பக்தி பாதை. அதுல மூழ்கி இருப்பாங்க. நாட்டுல என்ன நடக்குது, வளவலா கொலகலா பேச்சுக்கள், நடிகை பத்தியோ நடிகனை பத்தியோ இப்பெல்லாம் பேசிட்டு இருப்பாங்க பாரு, அதெல்லாம் பக்தர்களோட வேலை கிடையாது. நாமெல்லாம் இப்ப யாரை பத்தி பேசுறோம்? எப்போது பகவானை பத்தி பேசி கொண்டிருக்கிறோம். ஆனா வெளியில என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனா யாராவது பக்தர்களுக்கு அவமரியாதை நடக்கின்றதா, யாராவது ரொம்ப மோசமா துன்புறுகிறார்களா, அப்ப பக்தன் ஓடி போய் அவங்களுக்கு உதவி பண்ணுவான். அவங்க வந்து பக்தர்கள் அல்லாம இருந்தா கூட அவர்களை காப்பதற்காக ஓடி போய் எப்படி நாம பக்தர்கள் நாம கடமையை செய்கிறோமோ அது போல ஆன்மீக ஞானம் குறையும் போது அனைத்து முனிவர்களுமே நன்மைக்காக என்ன பண்றாங்கன்னா, அவங்களோட நன்மைக்காக, அதாவது அவங்களோட ஆன்மீக ஞானம் குறையும் போது அவங்க நன்மைக்காக இமயமலை தேடி போறாங்க. ஆனா பிரகலாத மகாராஜா இவர் என்ன பண்றார்? தான் மட்டும் முக்தி பெற வேண்டும் என நினைக்கவில்லை. எல்லா ஆத்மாக்களையும் மீட்கும் வரை நான் காத்திருக்க போகிறேன். எவ்வளவு ஒரு தாராள மனசு. நான் போனா போதும். எத்தனை பேர் அப்படி இருக்காங்க? எனக்கு முக்தி கிடைச்சா போதுங்க, எனக்கு மட்டும் நல்லது நடக்கணும், இப்படி நிறைய பேர் இருக்காங்க. தான் மட்டும் கோலோகம் போகணும் அப்படின்னு. ஆனா ஒரு பக்தன் அப்படி நினைக்கிறதே இல்லை. தன்னை சுற்றி இருக்கிற எல்லா ஆத்மாக்களுக்கும் நன்மை செய்வதற்காக நிறைய பக்தர்களை உருவாக்குகிறார். எல்லார்கிட்டையும் அவன் சொல்றான், ஹரே கிருஷ்ண நாமம் சொல்லுங்க. நாமெல்லாம் அதைத்தான் சில பிரபுபாதர் குரு மகராஜ் நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்கார்? யாரை தேக்கோ தாரே கஹோ கிருஷ்ண உபதேஸ். யாரையெல்லாம் பாக்குறியோ அவங்களுக்கெல்லாம் கிருஷ்ணரை பற்றி உபதேசம் செய். பெருசா லெக்சர் எடுக்க வேண்டாம். நீங்க பாகவதம் பகவத்கீதை எல்லாம் பேச வேண்டாம். நாமம் சொல்லி கொடுக்க. யாரை பார்த்தாலும் ஹரே கிருஷ்ண நாமம், ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. சோ இந்த மாதிரி நீங்க சொல்லி கொடுத்தாலே நீங்க வந்து பகவானுடைய அன்பை வெகு எளிதில் நீங்கள் பெறலாம். பகவானை வந்து கவர்ந்தளிக்க கூடியது இது. அப்போ இங்க வந்து உயர்ந்த நிலையை எய்தும் போது அந்தணர்கள், அப்போ பிரம்மனை அறிந்தவன் பிராமணன், அவர்தான் அந்த அந்தணர். அப்போ உயர்ந்த நிலைன்னா என்ன? அவங்க பண்டிதர்களாக இருப்பாங்க, நிறைய படிச்சிருப்பாங்க, வேத நாலேஜ் எல்லாம் இருக்கும். ஆனா அந்த நாலேஜ் என்ன ஆகும்னா, அறிவு, அந்த வித்யா, அது வந்து ஞானம் விஞ்ஞானம் ஆகும். எப்படி? வைஷ்ணவர்களாக ஆகும். அப்போதான் வைஷ்ணவர்களாக ஆகின்றார்கள். எப்படின்னா தான் படித்ததை வந்து வாழ்க்கையில அப்ளை பண்ணும்போது அவங்க வைஷ்ணவர்களாக கருதப்படுகிறார்கள். சோ ஒரு தகுதி வாய்ந்த அந்தணன் இயற்கையில் கல்வி அறிவுடையவனாக இருப்பான். அவனது கல்வியானது முழுவதற் கடவுளை உணர்கின்ற அளவிற்கு வளர்ச்சி அடையும் போது அவர்கள் அந்தண வைஷ்ணவர்களாகின்றனர். அப்போ வளர்ச்சிங்கிறது என்ன? படிச்சா மட்டும் பத்தாது, பிராக்டிஸ் பண்ணணும். இப்போ ஒரு டாக்டருக்கு படிச்சிருக்கிறோன்னு வையுங்க, படிச்சுட்டு வீட்டுல சும்மா உட்கார்ந்தா டாக்டர்னு பேரு தான் இருக்குமே தவிர அவன் உண்மையான டாக்டர் கிடையாது. அப்ப வந்து அவன் நிறைய பேரை கியூர் பண்ணணும், நிறைய பேருக்கு நல்லது பண்ணும்போது அவன் என்ன பண்றான்? உண்மையான டாக்டர். அது போல யார் ஒருவர் ஞானத்தை சேகரிக்கிறார்களோ அதை விஞ்ஞானமாக மாற்ற வேண்டும். வாழ்க்கையில வந்து அது பை பிராக்டிஸ் நீங்க அப்ளை பண்ணணும். படித்ததை நாம வாழ்க்கையில இம்ப்ளிஃபை பண்ணணும். அப்போ இந்த மாமுனிவர்கள் என்னதான் மன்னன் வேணன் பாவியாக இருந்த போதும் துருவ மகாராஜா மன்னர் குடும்ப வாரிசு அப்படின்னு உணர்ந்திருந்தாங்க. இங்க முக்கியமான பாயிண்ட் பாருங்க. இப்ப நான் வந்து துருவ மகாராஜாவோட பரம்பரை பத்தி பேசும்போதுதான் அங்கன் வந்தார். அங்கனுக்கு வந்து மோசமான மகனான வேணன் பிறந்தான். அப்ப பக்த பிரகலாதர் அவருடைய கதையிலேயே நாம பார்த்திருக்கோம். அவரோட பாஸ்ட் டைம்ல என்ன சொல்றார்? பகவான் உனக்கு என்ன வரம் வேண்டும் அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு தந்தைக்கும் அருள் புரியுங்கன்னு சொன்னார். நீ கேட்கவே வேண்டியதில்லை, உன்ன மாதிரி ஒரு தூய பக்தனுக்கு முந்தின 21 பரம்பரைகள், பிந்தின 21 பரம்பரைகள் பாதுகாக்கப்படும் அப்படின்னு சொல்றார். அப்போ இங்க துருவன் வந்து மிக மோசமானவனாக இருந்தாலும் பாதுகாப்பு என்பது உடலுக்கு இல்ல. பகவான் சொல்றது, நீங்க எல்லாம் பாதுகாப்பு அப்படின்னா அவங்க உடம்புக்கு ஒண்ணுமே ஆகாது, காய்ச்சல் வராது, தலைவலி வராது, சாவு வராது, அப்படியெல்லாம் இல்ல. அவனுடைய ஆத்மாவானது பகவானால் பாதுகாக்கப்படும். அவனுக்கு வந்து ஒரு நற்கதி ஏற்படும். சோ எந்த குடும்பத்துல ஒரு பக்தர், இப்பெல்லாம் நாம பக்தர்கள், நம்ம குடும்பத்துல நாம எல்லாரும் நல்லா பக்தி பண்ணும்போது முந்தைய பரம்பரை
அது மட்டும் அல்ல, பிந்தைய பரம்பரைக்கும் நம்ம ஒருவரால பாதுகாப்பு கொடுக்கப்படும். பகவானால் அனைவருக்கும் மோட்சம் கொடுக்கப்படும், நற்கதி அடைவார்கள். அப்படின்னா அவங்க தீய செயலை செஞ்சா நற்கதி அடைவாங்களான்னு குதர்க்கமா கேட்கக்கூடாது. நல்ல ஒரு பேர் கிடைக்கும். அடுத்த ஜென்மத்துல அவங்களுக்கு பக்தர்களோட தொடர்பு ஏற்படுத்தி பகவான் நற்கதி கொடுத்துருவார். அது மாதிரி இங்க துருவ மகாராஜாவோட பரம்பரை அப்படிங்கிறதுனால வேணனுக்கு துருவ மகாராஜாவுக்கு கொடுத்த அந்த வாக்கு, பகவான் தான் பாதுகாப்பளிக்கிறேன்னு கொடுத்தார் இல்லையா உன்னோட பரம்பரைக்கு. அப்போ இந்த வேணன் அவ்வளவு சீக்கிரம் வேணனுக்கும் பாதுகாப்பு இருக்குது அப்படின்னு சூட்சுமமா, ஏன்னா முக்காலம் அணிந்த ஞானிகள், அவங்க திரிகால ஞானி இந்த முனிவர்கள்லாம். அப்ப அவங்க யோசிச்சு பாக்குறாங்க, ஓ துருவ மன்னரோட பரம்பரையில வந்த இந்த வேணன் அவ்வளவு சீக்கிரமா அழிக்கப்பட்டிருக்க முடியாது, பாவியா இருந்த போதிலும் கூட துருவ மகாராஜாவோட வாரிசு. அதனால அவங்களோட சுக்கிலம், அவங்க குடும்பத்தோட சுக்கிலம் அப்படிங்கிறது கேசவனால் நிச்சயம் பாதுகாக்க அளிக்கப்பட்டிருக்கிறது. இதை அவங்க இப்பதான் ஸ்ட்ரைக் ஆகுது அவங்களுக்கு. அப்போ இதை உணர்ந்து இந்த சூழ்நிலையை மாற்றுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஏன்னா இப்ப சூழ்நிலை எப்படி இருக்கு, மன்னன் இல்லாத நாடு கயவர்களால் சூழப்பட்டு இருக்கு, எங்க பார்த்தாலும் கொலை கொள்ளை கற்பழிப்புன்னு நடந்துட்டு இருக்கு. அப்போ இது மாத்தணும்னு அவங்க விரும்புறாங்க. அப்ப மன்னரின்றி அனைத்தும் இடர்பட்டு தலைகீழ அங்க மாறி இருக்கிறத அவங்க இப்போ மாத்துறதுக்கான முயற்சி மேற்கொள்கிறார்கள். இது 42வது ஸ்லோகத்துல இருந்து மறுபடியும் நாம பார்க்கலாம். ஸோ இதோட நிறுத்திக்கலாம். உங்களுக்கு ஏதாவது டிஸ்கஷன் இருந்தா, ஏதாவது கருத்துக்கள் இருந்தா சொல்லலாம்.